ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஸ்வீட், அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவை வச்சு நம்ம இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோம். இந்த பணியாரத்துக்கு நம்ம ஆப்ப சோடா அந்த மாதிரி எந்த விஷயமும் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ வாங்க அந்த ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இனிப்பு பணியாரம் செய்யறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 2 கப்பு கோதுமை மாவு, வெள்ளை கரைசல் ரெடி பண்றதுக்கு 2 கப்பு வெல்லம், துருவிய தேங்காய் 1/2 கப், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, சாதாரண வாழைப்பழம் 3, அது கூடவே 4-5 ஏலக்காவை 1 டீஸ்பூன் சர்க்கரையோட சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன் நெய், பணியாரம் சுடுறதுக்கு தேவையான எண்ணெய். தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசல் ரெடி பண்றதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தோட. வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சு வெள்ளை கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். வெள்ளை கரைசல் கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காவை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் அதுல நெய்யை விட்டுக்கலாம். இதுல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்ச எள்ளை சேர்த்துக்கலாம். தேங்காய் நம்ம வறுக்கும் போது லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுத்ததும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா நம்ம பழத்தை மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பழத்தை மிக்சியில போட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். அடுத்ததான் நம்ம மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச கோதுமை மாவுல வெள்ளை கரைசல் சேர்க்க போறோம். இது ஆட்டா கிடையாது. நம்ம வீட்லயே கோதுமை வாங்கி சுத்தம் பண்ணிட்டு மிஷின்ல கொடுத்து பொடிச்சது. இதுல வெள்ளை கரைசலை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவுல வெள்ளை கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம மிக்சியில அரைச்சு வச்சிருக்கிற பழத்தை சேர்த்துக்கலாம். பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்ச தேங்காய் துருவலையும் எள்ளையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஏலக்காய் தூள், ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு இப்போ ரொம்பவே கெட்டியா இருக்கு. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பணியாரம் சுடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பணியாரம் சுடுறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பணியாரம் நல்லா சாஃப்டா வரும். அதனால தான் நம்ம 1/2 மணி நேரம் வச்சிருக்கிறோம். அடுத்ததான் நம்ம பணியாரக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். பணியாரக்கல் சூடானதுக்கு அப்புறமா இதுல எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் இன்னைக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு வேணும்னா ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெயில செய்யும் போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மாவை ஊற்றிக்கலாம். மிதமான சூட்லேயே வச்சுட்டு நம்ம பணியாரத்தை சுட்டு எடுக்கணும். இப்போ ஓரம் எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியா வருது. இப்போ ஒரு சைடு வெந்திருக்கும். இப்போ நம்ம திருப்பி கொடுக்கலாம். இப்போ இது ரெடியா இருக்கும். நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு. இதே மாதிரி மீத உள்ள மாவையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோதுமை இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.